கோவை மேட்டுப்பாளையத்தில் காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக மின்கம்பங்கள் விழுந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து சிறுமுகை செல்லக்கூடிய சாலையில் சங்கர் நகர் என்ற இடத்தில் 3 மின்கம்பங்கள் சாய்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். பொதுவா பாத்தீங்கன்னா தற்போது வடகிழக்கு பருவமழையானது துவங்கி பெய்து வருகிறது. இந்த நிலையில தான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே மாலை நேரங்கள்ல மழை பொழிவு என்பது அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மாலை திடீரென்று பெய்த மழை மற்றும் காற்று வேகம் அதிகமாக இருந்த காரணத்தின் காரணமாகவும் இந்த சங்கர் நகர், அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து சிறுமுகை செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய சங்கர் நகர்ங்கிற பகுதியில ஒரு மரம் ஒன்று இந்த காற்றினுடைய வேகத்துல தாக்கு பிடிக்க முடியாமல் முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த மரம் முறிந்து விழுந்த போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த 3 மின் கம்பங்கள் மீது விழுந்த காரணத்தினால அந்த மின் கம்பங்களும் முறிந்து சாலையில விழுந்திருக்கிறது. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தகவல் அறிந்த உடனே சம்பவ இடத்திற்கு மின்வாரியத்துறை அதிகாரிகளும் அதே போல தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் சீரமைப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த காற்று அதிவேகமாக வீசிய காற்று மற்றும் மரம் முறிந்து விழுந்த காரணத்தினால இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தற்பொழுது மேட்டுப்பாளையம் நகர் பகுதியில பல இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீரமைப்பு பணி முடிந்த பிறகுதான் இந்த மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும் என்கிற ஒரு தகவலையும் மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா மேகத்துல அதாவது இடி மின்னலுடன் தற்பொழுது பரவலாக இந்த பகுதியில மழை பெய்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். எல்லாம் இனிமேல் தான் வருவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.